தமிழக சாதனை வாக்குப்பதிவு சொல்லும் செய்தி என்ன? பொதுவாவே ஒரு தேர்தல் முடிஞ்சிட்டா அதோட அந்த பரபரப்பும் ஓஞ்சிடும், ரிசல்ட் மீதான எதிர்பார்ப்பு வந்துடும். ஆனா தமிழகத்துல நேற்று நடந்து முடிந்த தேர்தலுக்கு அப்புறம் ரிசல்ட் மீதான எதிர்பார்ப்பை விட பதிவான வாக்கு சதவீதம் பேசு பொருளாகி இருக்கு. இந்த வரலாற்று வாக்குப்பதிவு சதவீதத்தின் பின்னாடி எஸ்ஐஆர் பணிகள், ஜனநாயக கடமையாற்றுவதில் இளைஞர்களுக்கு ஏற்பட்ட ஆர்வம், மகளிர் சார்ந்த பல்வேறு அறிவிப்புகளால் பெண்கள் ஆர்வத்துடன் வாக்களிச்சதுன்னு 3 விஷயங்கள் இருக்கலாம்னு கணிக்கப்படுது. தமிழகத்துல 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளான எஸ்ஐஆர் கடந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நடந்தது. இதுல இறந்தவர்கள் 26.94 லட்சம் பேர், ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்குரிமை உள்ள 3.98 லட்சம் பேர், முகவரியில் இல்லாதவர்கள் 66.44 லட்சம் பேர்னு மொத்தமா 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. இதுல சுமார் 24 லட்சம் வாக்காளர்கள் மட்டுமே மீண்டும் விண்ணப்பம் பண்ணி வாக்காளர் பட்டியல்ல தங்க பெயர் இடம்பெறத உறுதி பண்ணிக்கிட்டாங்க. மொத்தமாக 69 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இந்த நிலையில 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. 2011ஆம் ஆண்டு தேர்தல்ல அதிகபட்சமா 78% வாக்குகள் பதிவாகி இருந்த நிலையில எஸ்ஐஆருக்கு பின்னாடி இப்போ தமிழகத்துல வாக்குப்பதிவு 85.15% இருக்கு. இதுல அதிகபட்சமா கரூர் மாவட்டத்துல 92.36% பதிவாகி இருக்கு. குறைந்தபட்சமா கன்னியாகுமரி மாவட்டத்துல 75.61% பதிவாகி இருக்கு. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை 83.74% வாக்குகள் பதிவாகி இருக்கு. எஸ்ஐஆர் பணிகள் நடந்த போதே வாக்கு சதவீதம் அதிகரிக்கும்ன்றது எதிர்பார்க்கப்பட்டதுதான். அதை நிரூபிக்கிற மாதிரி தான் நேற்றைய வாக்குப்பதிவும் அமைஞ்சிருக்கு. எஸ்ஐஆர் அப்படின்றது வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தும் பணின்னு ஆரம்பம் முதலே மத்திய அரசு சொல்லிட்டு இருக்கு. போலி வாக்காளர்கள் நீக்கம், டூப்ளிகேஷன் களையப்பட்டதன் காரணமா மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைஞ்சாலும் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. இது விகிதாச்சாரப்படி கணக்கு. தமிழகம் மட்டுமில்ல, இதுக்கு முன்னாடி தேர்தலை எதிர்கொண்ட பீகாரிலும், நேற்று நம்மளோட தேர்தலை சந்திச்ச மேற்கு வங்கத்திலும் இதே போல வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் எஸ்ஐஆரோட எஃபெக்ட்னு சொல்லலாம். இரண்டாவது காரணமாக ஜனநாயக கடமையாற்றுவதில் இளைஞர்கள் காட்டிய ஆர்வத்தை குறிப்பிடுறாங்க. இந்த சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர்கள் 5.73 கோடி. இதுல சுமார் 1.18 லட்சம் பேர் இளம் வாக்காளர்கள், அதுலயும் 14.6 லட்சம் பேர் முதன்முறை வாக்காளர்கள். ஒட்டுமொத்த வாக்காளர்கள்ல இளம் வாக்காளர்களோட சதவீதம் 20. இந்த முறை தேர்தல் களத்துல தாவேகா என்ற புதிய கட்சி களம் கண்டது இளம் தலைமுறை வாக்காளர்களை, அதுவும் குறிப்பா அரசியல் அறிவே இல்லாத வாக்காளர்களை கூட வாக்களிக்க வச்சிருக்குன்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. விஜய்க்கு வாக்களிச்சிருக்க பலரும் அவரது படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறது போல கொண்டாட்ட மனநிலையோட வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு பிடிச்ச உச்ச நடிகர் அரசியல்ல களம் இறங்கி இருக்கிறார், அவரை நான் ஆதரிச்சே தீருவேன். எனக்கு பிடிச்ச நடிகர் அவரோட கரியர் உச்சத்தை உதறிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு சினிமாவை போல அரசியலிலும் வெற்றி பெற்று தரது என்னோட கடமை. இப்படி உணர்ச்சி வசப்பட்டே அந்த கட்சிக்கு பல இளைஞர்களும் வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு தேர்தல் அரசியல் நோக்கர்கள் கணிக்கிறாங்க. விஜய் பிரச்சார காலத்துல எல்லாம் தன்னை தானே எம்ஜிஆருக்கு நிகரா நிலைநிறுத்திக்கிட்டதோட 1977 புரட்சியை ரீரைட் செய்வேன்னு வசனம் பேசினாரு. அவரோட இந்த பேச்சு அதிமுக அதிருப்தி இளம் வாக்காளர்களை வாக்குகளை கணிசமா பிரிச்சிருக்கலாம்னு கணிக்கப்படுது. அதே போல திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் வச்சு தீவிரமா தாக்கி வந்ததால திமுக மீதான அபிமானத்தை இழந்திருந்த இளைஞர்களையும் தன் பக்கம் ஈர்த்திருக்கலாம்னு கணிக்கப்படுது. தாவேகா ஆரம்பிக்கப்பட்ட போதே நாத்தாக்கா வாக்குகளை அவர் கணிசமா பிரிப்பாருன்னு சொல்லப்பட்டது. இப்பவும் அதுவே சொல்லப்பட்டிருக்கு. இப்படியான சூழல்ல தமிழகத்துல நிலவிய 4 முனை போட்டியில விஜய் ஒற்றையாளாக 3 கட்சிகள் மேலையும் வாளை சுழற்றி வாக்குகளை சின்ன பின்னமாக சிதறடித்திருக்கிறாருன்றதே இப்போதைய கணிப்பா இருக்கு. குடும்ப அரசியல், வாரிசு அரசியல்ன்ற விமர்சனங்கள் இருந்தாலும் கூட உதயநிதியை கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இருந்தே திமுக வளர்த்தெடுத்துருச்சு. அவரும் சினிமாவுக்கு பை சொல்லிட்டு தீவிர அரசியல்ல களமாடி வர்றாரு.
துணை முதல்வராக அவர் இந்த முறை பிரச்சாரம் செய்தது திமுகவுக்கு கணிசமான இளைஞர்களை ஈர்த்திருக்கலாம்ன்ற ஒரு கணிப்பு இருக்கு. இன்னொரு புறம் அந்த வாரிசு அடையாளமே திமுக அதிருப்தி இளைஞர்களை தாவேகா பக்கம் மடைமாற்றி இருக்கலாம்னு சொல்லப்படுது. திமுக நிலவரம் இப்படி இருக்க அதிமுக இதுவரை இரண்டாம் கட்ட இளம் முகங்களை வளர்த்தெடுக்கலன்ற குற்றச்சாட்டு பரவலாவே இருக்கு. ஜெயலலிதா காலத்துல அமைச்சர்களா இருந்தவர்கள் தான் இந்த முறையும் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காங்க. அதிமுகவை பொறுத்தவரை விஜய்க்கு வாக்களிக்க வேண்டாம், இங்கேயே ஒரு துடிப்பான இளைஞர் இருக்கிறாருன்னு சொல்ற அளவுக்கு ஒரு ப்ராமிசிங் யூத் கேண்டிடேட்டை அதிமுக உருவாக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதனாலேயே அதிமுக அதிருப்தி இளைஞர்கள் தாவேகா பக்கம் போயிருக்கலாம்னு சொல்லப்படுது. சினிமா மோகமாக இருந்தாலும் சரி, அரசியல் அறிவற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு குடிமகனோட அடிப்படை உரிமையான வாக்குரிமையை செயல்படுத்துற உந்துதலை விஜயோட வருகை தந்திருக்கின்றதையும், அதுவே இளைஞர்களின் வாக்களிப்பு அதிகமாக இருந்ததற்கு ஒரு காரணம்ன்றதையும் முற்றிலுமாக புறந்தள்ளிட முடியாதுன்னு மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் சொல்றார். இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னாடி திராவிட கட்சிகள் இளைஞர்களை இளம் முகங்கள் மூலம் அரசியல் மயமாக்குவதை ஒரு பயிற்சி போல செயல்படுத்த வேண்டிய கட்டாய சூழலை விஜய் ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு அவர் சுட்டி காட்டுறாரு. கல்வியில முன்னேறிய மாநிலம்னு மார்த்தட்டி கொள்ற தமிழகத்துல கண்மூடித்தனமாக இளைஞர்கள் ஹீரோ வர்ஷிப் செய்யறாங்கன்றது ஒரு இழுக்கு. அப்படி ஒரு கல்ட் உருவாகிறது ஆபத்து. அப்படியானவங்க தான் மாற்றத்தை ஏற்படுத்துறோன்ற பேர்ல வாக்குகளை சிதறடிப்பாங்கன்னு அவங்க சுட்டி காட்டுறாங்க. தமிழக வாக்கு சதவீத அதிகரிப்புக்கு மூன்றாவதா காரணமாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது பெண் சக்தி. தேர்தல் முடிவை எழுதுற அதிகாரம் பெண் சக்தி வசம் வந்துட்டதுன்றத ஒவ்வொரு தேர்தலிலுமே ஆண் வாக்காளர்களோட பெண் வாக்காளர்கள் அதிகமா இருக்கிறத வச்சே தெரிஞ்சுக்கலாம். அதனாலேயே மாநிலங்கள் தோறும் தேசிய அளவிலும் பெண்களை முன் வச்சு பல்வேறு திட்ட அறிவிப்புகளை கட்சிகள் வெளியிடுது. தேர்தல் நாள்ல மாலை 5 மணி நிலவரப்படி வாக்களித்த பெண் வாக்காளர்கள் சதவீதம் 85.76, ஆண் வாக்காளர்களோட சதவீதம் 83.57. பெண் சக்தியை கவர இந்த தேர்தலையும் ஆளும் திமுகவும் எதிர்கட்சி அதிமுகவும் வாக்குறுதிகளை அள்ளி இறைச்சாங்க. மகளிர் உரிமை தொகையை விமர்சிச்சு வந்த அதிமுக இந்த தேர்தல்ல பெண்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் 2000 அறிவிச்சாங்க. அத்தோட ஒவ்வொரு அரிசி குடும்ப அட்டைதாரருக்கும் விலையில்லா குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும்னு சொன்னாங்க. தாவேகா ஒருபடி மேலே போய் 60 வயது வரையிலான அனைத்து பெண்களுக்கும் மாதம் ரூபாய் 2500 அறிவிச்சிச்சு. எங்கள் தேர்தல் அறிக்கையே சூப்பர் ஸ்டார் தான் சொன்ன திமுக மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2000 உயர்த்தப்படும், பெண்கள் தங்களுக்கு விரும்பிய வீட்டு உபயோக பொருளை வாங்கிக் கொள்ள ரூபாய் 8000 டோக்கன் வழங்கப்படும்னு முத்தாய்ப்பா 2 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. இப்படி கட்சி பேதமின்றி பெண்களுக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசியது களத்துல வேலை செஞ்சிருக்கு. அதனாலதான் பெண் வாக்காளர்கள் அதிகமா வாக்களிச்சாங்கன்ற கணிப்பும் இருக்கு. பெண் வாக்காளர்களை கவர்வதும் அவங்களோட வாக்குகளை பெறுவதும் தான் பிரதான கட்சிகள் புதிய கட்சிகளின் வியூகமாக இருந்த நிலையில அதற்கான பலனாகவே பெண் வாக்கு சதவீதத்தை கொள்ளலாம். பெண் சக்தி தேர்தல்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதுக்கு பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவை ஒரு உதாரணமா சொல்லலாம். கடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி பீகார் மாநில அரசு பெண்களின் வங்கி கணக்குல ரூபாய் 10,000 செலுத்தினாங்க. மொத்தமா ரூபாய் 7,500 கோடி பெண்களோட வங்கி கணக்குகள்ல செலுத்தப்பட்டது. இது அந்த தேர்தல்ல நல்ல பலனை கொடுத்தது. மீண்டும் ஜேடியுடன் பாஜக கூட்டணி ஆட்சியை அமைத்தது. இந்த நிலையில பெண் சக்தி தமிழகத்தின் எதிர்காலத்துக்காக எதை தேர்ந்தெடுத்திருக்கின்றது மே 4 தெரிய வரும். அதற்கான முன்னோட்டத்தை மேற்கு வங்க தேர்தல் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு முடியும் ஏப்ரல் 29 வெளியாகக்கூடிய எக்ஸிட் போல்ஸ் ஓரளவுக்கு கட்டியம் கூறும்.